பிக் பாஸ்ல இன்னைக்கு ஃபுல்லாவே விஜே பாரு பயங்கர எமோஷனலா இருந்து வந்துட்டு இருக்கத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம, அவங்க அமித் கிட்ட நெறைய விஷயங்கள் ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கமருதீனும், விஜய் பாருவும் வெளியில உட்காந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது, கமருதீன் அவர்கள் விஜய் பாருவ பார்த்து ஓப்பனா ஒரு விஷயம் சொல்ட்டாரு. "எனக்கு வந்து உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. கண்டிப்பா நான் உங்க வீட்லேருந்து யாராவது வந்து கேட்டாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கேன்னு தான் சொல்லப் போறேன். நான் உன் பின்னாடி கண்டிப்பா நிப்பேன். நீயும் எனக்காக இரு" அப்படிங்கிற மாரி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் பேசிட்டு போனதுக்கப்புறம், விஜய் பாரு ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்காந்து நெறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பார்த்து அமித் அவர்கள் விஜய் பாருகிட்ட போய் பேசியிருந்தாரு. அப்ப அமித் அவர்கள், "என்னாச்சு? உனக்கும் கமருதீனுக்கும் எதுவும் பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்படிலாம் இல்ல ப்ரோ. இன்னைக்கு கமருதீன் வந்து அவனோட ஃபீலிங்ஸ என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தான். எங்க வீட்ல இருந்து வந்தா பேசுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தான். கல்யாணம் பண்ணிக்க ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தான்." இந்த மாரி சொல்லும்போதே அமித் சொன்னாரு, "இதுக்கு நீ சந்தோஷம் தானே படணும். இதுக்கு ஏன் வருத்தப்படுற?" அப்படின்னு கேட்டபோது தான், பாரு அவர்கள் அவங்க சைடு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள எடுத்து வச்சிருந்தாங்க. "எனக்கு கமருதீன பிடிக்கும். கமருதீன எனக்கு பிடிக்கும். இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நாங்க 2 பேருமே மெச்சூரா இந்த ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்கோம். பட் இது வெளியில எப்படி போயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதே நேரம் எங்க வீட்ல இருக்கவங்க இத எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியாது. மத்த எல்லாரையுமே கூட கண்டிப்பா நான் பேசி சமாளிச்சுடுவேன். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் எங்க அம்மாவ நான் எப்படி பேசி சமாளிக்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. கொஞ்சம் கூட இத பத்தி என்னால யோசிக்கவே முடியல. ஒருவேள அடுத்த வாரம் அம்மா வந்தாங்கன்னா, நான் அவங்கள்ட்ட எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போறேன்? அவங்க எப்படி இத எடுத்துக்கிட்டாங்க? இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் என் மண்டையில ஓடிட்டே இருக்கு. இதெல்லாம் தாண்டி நான் கமருதீன மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, அவங்க ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய டவுட் எனக்கு இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வளர்ந்த பொண்ணு. எங்க அம்மா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா என்ன வளர்த்துருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் சின்னதா மாறினாலே அவங்க பயங்கரமா எமோஷனல் ஆவாங்க, கோவப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு போய் நான் முன் வச்சேன் அப்படின்னா, எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியவே இல்ல அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. அப்ப அமித் அவர்கள், "அத பத்திலாம் நீ யோசிக்காத. அடுத்த வாரம் தானே அது நடக்கப் போகுது. நீ நெனச்ச மாரி இல்லாம கூட இருக்கலாம். ஒருவேள அவங்களுமே ஓகே சொல்லலாம். இத பத்தி நீ ஏன் இப்போதைக்கு திங்க் பண்ணிட்டு இருக்க? உன்னோட கேம வந்து நீ லூஸ் பண்ணிறாத. தொடர்ந்து நீ இப்போதைக்கு நல்லபடியா விளையாடு. வரத வரப்ப பேசிக்கலாம்." அப்படிங்கிற மாரி ஆறுதல் சொல்லியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு டைம் விஜய் பாரு அவர்கள் அமித்கிட்ட நல்லபடியாவே பேசியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து அவங்களால மீண்டு வர முடியல. அதாவது இன்னமும் அவங்க வீட்ல என்ன சொல்லுவாங்க? இதுக்கு ஓகே சொல்லுவாங்களா? இல்ல இது வெளியில தப்பா போயிருக்குமா? அப்படிங்கிற மாரியான கோணத்திலே தான் விஜய் பாரு அவர்கள் தொடர்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நெறைய பேருக்கு இது மாரி நடந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம அவங்க வெளிய போயிட்டு ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ணி மேரேஜும் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு, ஹிந்தி ஏன் நம்ம தமிழ்லயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இது ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. பட் பார்வ பொறுத்தவரைக்கும் அவங்க வீட்ல இது எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வாரம் இது எந்த மாரி நடக்கப் போகுது அப்படின்னு. அவங்க வீட்டார்கள் யார் வரப்போறாங்க? என்ன சொல்லப்போறாங்க? அப்படிங்கிறத இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.